இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா சத்து. இந்த பாருங்க, ஒரு எழுத்துக்கு மேல டபிள்யூ பாருங்க. இப்போ இங்க பா இருக்கு, கரெக்டா? இந்த பாவுக்கு மேல சத்து வந்துச்சுன்னா என்ன செய்யறது? இந்த மாதிரி ஒரு டபிள்யூ மாதிரி ஒரு எழுத்து இருக்கும், இதுக்கு பேரு தான் சத்து அப்படின்னு சொல்லுவோம். இது பேரு சத்து. இந்த சத்து வந்தா எப்படி ஓதணும் அப்படிங்கிற ஒரு முறையை தான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த லெட்ரு ஒரு எழுத்த ரெண்டு எழுத்தா மாத்தும். இப்போ ஒரு பா இருந்துச்சுன்னு சொன்னா இங்க ரெண்டு பாவா மாத்தி நமக்கு காமிக்கும். புரிஞ்சுச்சா? ஒரு பா இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டு பாவா மாத்தி காட்டும். ஒரு பாவுக்கு சுக்குனும் இன்னொரு பாவுக்கு ஒரு ஹரக்கத்தும் கொடுக்கும். அவ்வளவுதான் இங்க வேலை. புரிஞ்சுச்சா? இத பாருங்க, நம்ம பாவுக்கு ஒரு சத்து இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த சத்து இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பாவை ரெண்டா காமிக்கும். அவ்வளவுதான். இப்போ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு அலிஃப் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ அலிஃபுக்கு ஜபர் இருக்கு, சரிங்களா? அலிஃப் பா ஜபர் அப், சரிங்களா? ரெண்டாவது பா இருக்கும்னு சொன்னோம்ல, அப்போ இந்த பாவுக்கு என்ன ஹரக்கத்து இருக்குமோ அதை உச்சரிச்சு சொல்லிடணும். அப்ப. புரிஞ்சுதா? புரிஞ்சா? இதுக்கு பேர் தான். இது அசல்ல எப்படி இருக்கும்? இது மாதிரிதான் இருக்கும். அவ்வளவுதான். இது இந்த எழுத்து தான் இப்போ நமக்கு அத்தி அப்படின்னு மாறி இருக்குது. இது எப்படி வாசிச்சோம்? அப் ப, அப்ப வாசிச்சோமா? இது அசல்ல அலிஃப் பா, இது ஒண்ணுதான் இருக்கும். இது அப்ப. இந்த லெட்டர், இந்த மூணு வார்த்தையும் தான் நமக்கு இந்த ரெண்டு வார்த்தையா காண்பிச்சிருக்காங்க.